உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இன்றைக்கி ஒரு பொன்னான நாள். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக என்னோடய நேர்காணலில் நான் அதிகமாக உச்சரித்த பேர் கிருபானந்த வாரியர் ஐயா. அவரோட வம்சாவளி, அவரோட வாரிசு அவர்கள் வீட்டில் இருக்கேன். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு அற்புதம், அதிசயம் தான். எப்படி பாம்பன் சுவாமி கோவிலில் நான் தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பயன்படுத்தின பொருட்கள், ஐயா வணங்கின முருகர் சிலைலாம் காட்டும். அதே மாதிரி கிருபானந்த வாரியார்களை வணங்கிய சிலை, அவரோட வழிபாடு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிருபானந்த வாரியார் ஐயாவோட பிறப்பே அருணையனார் பெருமான் கொடுத்த திருப்புகளையும் அவர் கொடுத்த எல்லா முருகர் பாடல் வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் ஐயாவோட பிறப்பே. சாதாரண மனித பிறவி கிடையாது, உண்மையிலே ஒரு தெய்வ பிறவி, மகான். ஐயாவோட ஆரம்பத்திலேருந்து பயணம் பண்ண அவரோட தம்பி மகன் ஐயா கோட்டீசன். அவருக்கு பார்வை தெரியாது, அவர் என் பக்கத்தில் இருக்கார். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்க்குற எல்லா காணொலிகள், ஐயா கிருபானந்தரை பற்றி காணொலிகள், அவரோட ஸ்பீச்சு இன்றைக்கி பார்க்குற, அதே மாதிரி திருப்புகளோட முதல்ல ரொம்ப தெளிவான விளக்க உரை கொடுத்த கிருபானந்தர் ஐயா தான். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இன்றைக்கி எத்தனையோ புத்தகங்கள் அது மூலயமா வந்திருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆணிவேரா அடித்தளமாக விளக்க உரை கொடுத்தது ஐயா தான். அவர் கூட பயணம் பண்ணி ஐயா பேசுகிறப்பெல்லாம் அவர் பக்கத்துலேயே இருந்து அதை கேசட் வடிவில் மாற்றி இன்றைக்கி நவீன டெக்னாலஜி வரையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு பார்வை கிடையாது, 9 வயசு அவருக்கு பார்வை இழந்துட்டார். ஐயாவோட உண்மையிலே ஆசியும் முருகப்பெருமானோட கருணையும் அவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கு. ஐயா பேர் கோட்டீஸ்வரன். ஐயா ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். ஐயா ஐயா வணக்கம். ஐயா பேர் தான் கோட்டி. ஐயா நீங்கள் பேசுங்க ஐயா, அவங்க கேட்பாங்க. எதை பற்றி பேசணும்? ஐயா கூட நீங்கள் பயணம் பண்ணதை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஐயா பேசுங்க. வணக்கம். திருமுருக வாரியார் சாமிகளின் தம்பி மகன் கோடிலிங்கம். நான் செய்த தவப்பயனாக அவருடன் நான் தொடர்ந்து வளர்ந்து வந்தேன். பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அவருடைய அருள் கிடைத்தது. 3 வயதில் என்னை எடுத்து அவர் வளர்த்தார். அவர் செய்யும் சூறாவளி பயணத்தோடு என்னை அழைத்து எனக்கு குளிப்பாட்டி சோறு ஊட்டி தன்னுடனே வைத்திருந்தார். 5 வயதான பிறகு பள்ளியில் சேர வேண்டும் என்பதற்காக சென்னையில் தன் வீட்டில் அவரது மனைவி எல்லாம் இருப்பார்கள். அங்கே சென்னையில் பள்ளிக்காக சேர்த்தார். மீண்டும் மதுரைக்கு சாமி அவர்கள் குடுத்தனம் போகும்போது அங்கு என்னை அழைத்து சென்றார். மதுரையில் சாமியுடன் இருந்தேன். பிறகு பெரியம்மை போட்டு எல்லாம் செஞ்சார். ஆனால் நான் படிச்சுதானே வேலை வாங்கி கொடுத்துட்ருப்பார். அப்படி கண்ணு போனால்தான் அவருடைய வேலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் இது இறைவனுடைய அருள்னால் எனக்கு அது கிடைச்சிது. அவரோடவே இருந்ததுனால எல்லா விஷயங்களும் என்னால் கேதர் பண்ண முடிஞ்சு அந்த எல்லாத்தையும் கேசட்டில் கொண்டாந்துட்டார். கொஞ்சம் வீடியோவும் செஞ்சார். அது எல்லாரும் இப்போ உலக மக்களுக்கு பயன்படுது. ரொம்ப சந்தோஷம்.